இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயதான வடமாநிலத்தவர் சென்னையில் இருக்கக்கூடிய ஆவடியில் ஒரு காட்டுக்குள்ள நாயோட உடலுறவு வச்சுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. இதை நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு நாய்க்கே இந்த நிலைமைனா அப்போது ஒரு குழந்தைக்கோ பெண்ணுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்க முடியாது. நம்ம எப்படிப்பட்ட ஒரு நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு எப்படி அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண தோணுது அப்படிங்கிறதும் எனக்கு புரியல. சட்டங்கள் கடுமையாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் எவ்வளவு சட்டங்கள் போட்டு அதுக்கான தண்டனை அப்படிங்கிறது கொடுத்தாலும் சொல்லுவாங்களே, அவனுக்கா அந்த ஒரு புரிதல் வர வைக்கணும், அவனுக்கா அந்த ஒரு அறிவு வேணும், அவனுக்கா அந்த ஒரு ஒழுக்கம் வேணும். ஸோ அதுக்கு தேவை கல்வி தான். கண்டிப்பாக சொல்கிறேன், அவர் படித்த ஒரு நபராக இருக்க வாய்ப்பே இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் படித்தவங்க தப்பே பண்ணுறதுலேன்னு சொல்ல, அவங்களும் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் ஸோ கல்வி ஒன்று தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஒரு புரிதலை, அந்த ஒரு அறிவை அப்படிங்கிறது கொடுக்கும். இதில் இன்னொன்று ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருந்த ஐபிசி செக்ஷன் படி, ஐபிசி செக்ஷன் 377 படி இந்த மாதிரி அனிமல்ஸுக்கு ஒரு செக்ஸுவல் அபியூஸ் கொடுத்தா அவங்களுக்கு 10 years வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்குற அளவுக்கு பவர் இருக்குது. ஆனால் இப்போது அந்த ஐபிசி எல்லாம் தூக்கிட்டு இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை பிஎன்எஸ்ஸாக மாற்றிருக்காங்க, பாரதிய நியாய சன்னிதான்னு சொல்லிட்டு. அதில் செக்ஷன் 62 அப்படின்னு ஒரு செக்ஷன் கீழே இந்த ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. பட் அதில் கொடுக்குற தண்டனையில் பாதி தண்டனை தான் இதில் வருது. ப்ளஸ் ஐபிசியில் இருந்த அந்த ஒரு சிவியாரிட்டி ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்எஸ் 62க்கு கீழே இல்லை. ஸோ ப்ளஸ் இந்த மாதிரியான ஒரு அனிமல்ஸுக்கு கொடூரம் துன்புறுத்துறோம் அப்படிங்கிறப்போ நமக்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயாலிட்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் கீழே இந்த தண்டனை கொடுப்பாங்க. பட் என்னதான் எவ்வளோ சீரியஸான ஒரு தண்டனை கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க அதை திருப்பியும் தப்பை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது என்ன நிச்சயம். ஸோ அதனால் என்னால் இந்த மாதிரியான ஒரு நபர் நம்ம வடமாநிலத்தவர் இங்கே வேலை பார்க்குறாங்க, அவன் அந்த மாதிரிலாம் ஒரு தப்பு பண்ணுறான் அப்படின்னா அவனை வெறும் பார்த்துட்டு நம்ம அப்படியே விடுற தப்பு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் அரெஸ்ட் பண்ண வச்சு அதுக்கு தக்க தண்டனை எடுக்க வைக்கணும். ஸோ அப்போ தான் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இனிமேலாவது நடக்காமல் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்காது. அது ஒரு நாய்ங்க, காட்டுக்குள்ளே போய் ஒரு நாய் கூட அவன் பண்ணுற செயலை பார்க்குறப்போ அந்த வீடியோ பார்க்க கூட முடியல. எப்படி தான் அவன் இந்த மாதிரிலாம் ஒரு எண்ணம் தோணுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்தீங்க, யாராச்சும் பண்ணுறாங்க தெரிஞ்சு அப்படின்னா அதுக்கான சீரியஸான ஒரு ஆக்ஷன் எடுங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இப்போவே நம்ம தடுத்து நிறுத்திடணும். இல்லைன்னா இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ரோட்டில் போகிற ஒரு நாய்க்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா நான் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் இது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது.